அன்புள்ளம் கொண்ட விஆஸ்ட்ரோ டிவி நேயர்களே வணக்கம். திருவரங்கம் ஸ்ரீ ரங்கநாத துணையுடனும் பழனி ஸ்ரீ பாலதண்டாயுதபாணி அருளுடனும் நான் உங்கள் ஜோதிடர் வெங்கடேஸ்வரன். இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா ஆணி மாத பலன்களை பத்தி பார்க்க போறோம். பலன்களை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க இருக்கு, எப்பப்ப பயிற்சி ஆகுது அப்படிங்கிறத முதல்ல பார்ப்போம். சூரிய பகவானானவர் மிதுன ராசியில சஞ்சரிக்கிறது தான் ஆணி மாத பலன்கள். ஸோ அந்த சூரியன் மிதுனத்திலையும் புதன் பகவான் மிதுனத்துல 8ஆம் தேதி வரை இருக்காரு. அதுக்கப்புறம் கடகத்துக்கு பயிற்சி ஆகிறார். அதே புதன் பகவான் கடகத்துல 16ஆம் தேதி வக்ரம் பெற்று 23ஆம் தேதி திரும்பவும் மிதுனத்திலே வராது. ஸோ இந்த மாசம் ஆரம்பிக்கும் போதே புதன் மிதுனத்துல தான் இருக்கும்போது முடியும் போதே மிதுனத்துல தான் இருக்க போறார். முடியும் போது வக்ரத்துல இருக்காரு. சரிங்களா? ராசி அதே மாதிரி கடக ராசியில சுக்கிரன் உச்ச குருவோட சேர்ந்திருக்கார். ஸோ கடகத்துல குருவும் சுக்கிரனும். அதே மாதிரி 16ஆம் தேதி 15ஆம் தேதிக்கு பின் 20ஆம் தேதிக்கு பின் 20ஆம் தேதிக்கு பின் சுக்கிர பகவானானவர் சிம்மத்துல கேதுவோட இணைகிறார். அப்ப சுக்கிரனும் கேதுவும் சேர்றதுனால எந்த மாதிரியான மன அழுத்தங்கள், சுக வாழ்க்கை கெட்டு போறது அப்படிங்கிறது நடக்கும் அப்படிங்கிறத பத்தியும், அதே மாதிரி கும்பத்துல ராகுவும் மேசத்தில் செவ்வாய் ஆட்சி பலத்துல இருக்கிறவரு 12ஆம் தேதிக்கு அப்புறம் ரிஷபத்திலையும் மீனத்துல சனி பகவானும் இருக்காங்க. இவங்க இப்படி இருக்கிறதுனால எந்த மாதிரியான மாறுதல்கள் நடக்க போகுது? குறிப்பா அரசாங்கத்துல காவல்துறை அதிகாரிகளின் பெயர் இந்த காலகட்டத்துல தலை நிமிர்ந்து நிக்குமா, தலை குனிவை சந்திக்குமா? அதிகப்படியா தலை நிமிர்ந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா செவ்வாய் ரிஷபத்துல தான் செய்யக்கூடிய வேலையை சிறப்பாக செய்யும் இடத்தில் இருக்கார். அப்ப காவல்துறையோட இமேஜ் இத்தனை நாள் கொஞ்சம் கீழே இறங்கியிருந்தாலும் இப்ப கொஞ்ச நாள் அப்படியே ஏறும். நல்லபடியா பரவாயில்ல, காவல்துறை அமைப்பு சிறப்பா இருக்கு அப்படிங்கிறத கொண்டு வரும். அதே மாதிரி அரசாங்கமும் காவல்துறை சம்பந்தப்பட்ட அமைப்புகளுக்கும் சீருடை பணியாளர்களுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து முதலீடு, இவங்க இவ்வளவு கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு சேலரி இன்க்ரிமெண்ட் இந்த மாதிரி கொடுப்போம் அப்படிங்கிறத பண்ணுவாங்க. சரிங்களா? சோ இதுலலாம் எந்த பாதிப்பு இருக்காது. இது உலக ரீதியா. இப்ப வாங்க 12 ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். ரிஷப ராசி என்பர்களே, ராசிக்கு 3ஆம் இடத்தில் சுக்கிர பகவான் சஞ்சரிக்கிறார். 20ஆம் தேதிக்கு அப்புறம் 4ஆம் இடத்துக்கு போறார். அப்போ 20 நாளைக்கு உச்சகுருவோட சேர்ந்து இருக்க சுக்கிரன் ஆலயங்களுக்கு அதிகமாக செல்வது, தெய்வ பக்தி அதிகமா இருக்கும், ரொம்ப அதிகமா இருக்கும். அதுவும் குறிப்பா முருகனோட பக்தி. ஏன் ஆணி 6க்கு அப்புறம் செவ்வாய் ராசிக்கு வந்துடுறாரு. செவ்வாய் ராசியாதிபதி உச்ச குருவோட. அப்ப முருகன் கோவிலுக்கு அதிகப்படியாக போகக்கூடிய ராசிக்காரர்கள் நீங்க தான் இந்த காலகட்டத்துல அப்படிங்கறத சொல்லலாம். என்ன சொல்ல போனா நீங்க கோயில் கூட போக மாட்டீங்க, மனசுல முருகன் முருகன் அடிக்கடி நினைச்சுக்கிற அமைப்பை ஏற்படுத்தி தரும். சோ இது பிளஸ் தான். எப்பவுமே கடவுளை நினைக்கிறது, ஒரு நம்பிக்கைக்குரிய ஒரு விஷயத்த நினைக்கிறது பிளஸ் தான், மைனஸ் இல்லை அப்படிங்கறத சொல்லலாம். சோ இறை வழிபாடு இந்த நேரத்துல உங்களுக்கு கை கொடுத்து தூக்கி விடணும்னா எந்தெந்த இப்போ இந்த கோயிலுக்கு போறதுனால என்னென்ன நடக்கும் அப்படின்னா, அடுத்த சுக்கிரன் எங்கே பயிற்சி ஆக போறாரு? 4ஆம் இடத்துல கேதுவோட சேர்றாரு. அப்ப இது ஒரு குழப்பத்தை, கேதுவோட ஒரு கிரகம் சேருதுன்னா குழப்பத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத நம்ம யதார்த்தமாவே தெரிஞ்சு வச்சிருக்கோம். அப்ப அந்த குழப்பங்களை முருகன் தீர்த்து வைப்பார். ராசியில இருக்க செவ்வாய் தீர்த்து வைப்பார் அப்படிங்கிறத அமைப்பை கொடுக்குது. சரிங்களா? அதே மாதிரி 4ஆம் இடத்துல பூமி சம்பந்தப்பட்ட அமைப்பு தான் செவ்வாய். பூமிகாரங்கிறது செவ்வாய். அது 4ஆம் இடத்தோட அவர் ராசியில வரனால இத்தனை நாள் பூமி சம்பந்தப்பட்ட அமைப்புல இருந்த பிரச்சனைகளை இந்த ராசியில செவ்வாய் வரணும், உச்சகுருவோட சுக்கிரன் சேர்ந்திருக்கணும். அந்த முருகன் கோயிலுக்கு போறதுனால எல்லா வகையான பூமி பிரச்சனையும் நிவர்த்திக்கு ஏற்படுத்தும். தாயாருடைய உடல்நிலை பாதிப்பு தெளிவாகும். ஆனா தாயாருக்கு ஆப்ரேஷன் பண்ற மாதிரியோ இல்ல உங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ற மாதிரியோ, ஆப்ரேஷன் என்ன, பல்ல ஆப்ரேஷனா இருக்கலாம், பெரிய ஆப்ரேஷன்லாம் இல்லை. நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ண ஆப்ரேஷன் பெருசா எல்லாரும் நினைப்பாங்க. பல்லுல பிரச்சனை, ரத்தத்துல பிரச்சனை, எலும்புல பிரச்சனை, இந்த மாதிரி பிரச்சனைகள் கண்டிப்பா இருக்கும். ஏன்னா இப்ப ராசிக்கு 12 செவ்வாய் இருக்காரு, 6க்கு அப்புறம் தான் ராசியில வரும். சோ இந்த பிரச்சனைகளை நிவர்த்தி செய்து கொள்றதுக்கு இந்த இதை பண்ணுவாங்க. சோ இது பிளஸ்ன்னு கேட்டா பிளஸ் தான், மைனஸே இல்லை. ஏன்னா அடிபட்டிருக்கு, அடிபட்ட இடத்துல ட்ரெஸ்ஸிங் பண்றது மைனஸ்ன்னு நினைச்சா அது முட்டாள் தானே. ட்ரெஸ்ஸிங் பண்ணாதான் அது சீல் பிடிக்காது, சீல் பிடிக்காம இருந்தாதான் அந்த இடம் நல்லா இருக்கும். அப்ப அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். முழுக்க முழுக்க செவ்வாய் பாசிட்டிவா இயங்குவாரு அப்படிங்கிறத சொல்லலாம்.
4ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரியனும் 2ஆம் இடத்துல இருக்கறனால நீண்ட நாட்களாக தகராறுல இருந்த இடமெல்லாம் கைக்கு வந்துடும். தகராறு பிரச்சனை அப்படி இருந்த இடங்கள், என் இடத்துக்கு பாதை விட மாட்டேங்கிறான், என் டாக்குமெண்ட்ல பிரச்சனை இருக்கு அப்படிலாம் சொல்லிட்டு நிறைய இடங்கள் இருந்துச்சுன்னா பூமி சம்பந்தப்பட்ட அமைப்புகளை முழுக்க முழுக்க உங்களுக்கு ஃபுல் பாசிட்டிவா இயங்கிரும் அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? அதே மாதிரி கணவன் மனைவி ஒற்றுமை நல்ல முறையில இருக்கும். ஃபுல்லா புரிஞ்சுக்குவாங்க. ரிஷபராசி ஆண்களா இருந்தா மனைவி உங்களை முழுசா புரிஞ்சுக்குவாங்க. ரிஷபராசி பெண்களா இருந்தா கணவன் உங்களை முழுசா புரிஞ்சுக்குவாங்க. சந்தேகப்படுறதுனால இருந்த பிரச்சனைகள்லாம் நிவர்த்தி வரும். என்ன சொல்ல போனா ஜனனகால ஜாதகத்துல ராகு கேது தோஷம் உள்ளவங்க, 7ஆம் அதிபதியோட ராகு கேது தொடர்பு உள்ளவங்களா இருக்கும் பட்சத்தில் அவங்கள சந்தேகிப்பாருங்கிறது யதார்த்தம். அந்த சந்தேகம் விலகும். யாரு பிரச்சனை பண்ணா, எதனால இந்த பிரச்சனை நடந்துச்சுங்கிறத முழுக்க முழுக்க கண்டுபிடிச்சிடலாம். கண்டுபிடிச்சு தெளிவாயிருவாரு, கணவரா இல்ல மனைவி. சோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் பாசிட்டிவ் தான் அப்படிங்கிறத சொல்லலாம். செவ்வாய் பரிபூர்ணமாக நல்லா இயங்கும். பெயர்ச்சி ஆகிறது சூரியனா இருந்தாலும் ராசிக்கு வர செவ்வாய் நல்லா இருக்கு அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? காவல்துறை அதிகாரிகளாக இருக்கும் பட்சத்தில் இந்த நேரத்துல நிச்சயம் உங்களுக்கு ப்ரொமோஷன் உண்டு, இல்ல சேலரி இன்கிரிமெண்ட் உண்டு, இல்ல அட்லீஸ்ட் வேலை பார்க்குற இடத்துல ரெஸ்டாவது உண்டு. ஏன்னா நிறைய காவல்துறை அதிகாரிகள் நான் வேலை பார்க்குற இடத்துல நிம்மதியே இல்லை, ரெஸ்டே இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. அவங்களுக்கு ரெஸ்டாவது கிடைக்கும். ஸோ செவ்வாய் ஆதிக்கத்துல இருக்க அனைத்து மக்களுக்கும் ரிஷபராசினர்களுக்கு இந்த காலத்துல சிறப்பு அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? பிடி மாஸ்டரா இருக்கவங்க, போலீஸா இருக்கிறவங்க, இபி லைன்ல இருக்கிறவங்க, இந்த ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டட் மாஸ்டர்ஸா இருக்கிறவங்க, ஸ்போர்ட் ரிலேட்டட்ல இருக்கிறவங்க, ஒரு டெம்பரரி சொல்யூஷன் ஃபினான்ஷியலாவோ உங்களுக்கு இவ்வளோ ப்ரொமோஷன் ரிலேட்டடாவோ இல்லை ரெஸ்ட் ரிலேட்டடாவோ கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? வாங்க நட்சத்திர ரீதியான பலன்களை பார்ப்போம். கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள். கார்த்திகை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை தாய் தந்தையரால் உங்கள் நிலைமை உயரும். தாய் தந்தையரால் உங்களோட பேரு பெரிய லெவல்ல வரும். 2வது, நீங்க வாங்கின வாகனத்தினாலேயோ இல்ல பூமியாலேயோ உங்கள் பேர் பெருமிதத்துக்கு உண்டாகும். இப்போ ஊர்ல நீங்க கொடுக்குற, இப்போ நிறைய பேர் பண்ணுவாங்க கெடா பூசன்ட்டு, அதாவது கோயில்ல சாமி கும்பிட்டு ஆடு நேந்தி விடுறது. இந்த அமைப்பை பண்றதுனால திடீர்னு உங்க பேர் உயரும். கோயில், அந்த கோயில்ல அந்த செவ்வாய் ஏக்குறோம், அந்த ஆட்டை வெட்டுறோம், அந்த ஆட்டை வெட்டி எல்லாருக்கும் படையல் மாதிரி போடுறது பரவாயில்ல திருப்திகரமா பண்ணியிருக்காரு அப்படிங்கிற ஒரு பேர் கிடைக்கும். சோ இதெல்லாம் உங்களுக்கு இந்த காலகட்டத்துல பண்றது சிறப்பு. செவ்வாயை இயக்கும் போதுல கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள், இப்ப காவல்துறை அதிகாரிகள் ஒரு கார்த்திகை நட்சத்திரக்காரர் இருக்காங்க, அவங்களால ஒரு பேர் கிடைக்கும். யாராலையும் செய்ய முடியாத காரியத்தை செஞ்சுட்டாரு, அந்த கேஸை தீர்த்து வச்சிட்டாரு, இந்த கேஸை முடிச்சுட்டாரு, தனியால பண்ணிட்டாரு அப்படிங்கிற ஒரு பேர் கிடைக்கும். இப்ப நீங்க டென்டிஸ்டா இருக்கீங்க, உங்களுக்கு அதிகப்படியான மக்கள் வருவாங்க, உங்களுக்கு பல்லு சரி பண்ணிக்கிட்டு கொடுக்குற மாதிரி நல்லபடியா முடிச்சு கொடுத்துருக்காரு, உங்க பேர் ரீச் ஆகும். இந்த டென்டிஸ்ட பார்த்தேன், அவர்கிட்ட நல்லா இருந்துச்சு, நீங்க போங்கன்னு உங்களோட கிளைண்ட்ஸ் உங்களை நிறைய பேர் ரெஃபர் பண்ணுவாங்க. ஸோ கார்த்திகை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை செவ்வாய் பரிபூர்ணமா இயங்கும். குறிப்பா மனைவி வழி ஆதாயம் நிச்சயம் உண்டு. ஏன்னா 7ஆம் அதிபதி செவ்வாய். மனைவி வழியால் நிச்சயம் ஆதாயம் உண்டு. அதே மாதிரி மருத்துவர்களாக இருக்கும் பட்சத்தில் எலும்பு சம்பந்தப்பட்ட மருத்துவர், பல் சம்பந்தப்பட்ட மருத்துவர், சர்ஜரி ஆப்ரேஷன் பண்றவங்க இவங்கெல்லாம் சிறப்பா உங்களுக்கு இயங்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? மற்றபடி எந்த ஒரு பாதிப்பும் இல்லை, எல்லாம் நல்லா இருக்கு அப்படிங்கிறத சொல்லலாம். அடுத்தது ரோஹிணி நட்சத்திரக்காரர்கள். ரோஹிணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை நட்சத்திராதிபதி சந்திரன் எல்லா இடத்துக்கும் போறவரு. அவரு ராசி, அதாவது கடக ராசியில தான் செவ்வாய் நீச்சம் ஆவார். இவ்வளவு நேரம் பேசிட்டு வந்தேன் உங்க ராசியில செவ்வாய் சூப்பரா இயங்கும்ட்டு. உங்களுக்கு செவ்வாய் சூப்பரா இயங்குமான்னு கேட்டா இயங்கும், ஆனா ஒரு குறை இருக்கும். படையெல்லாம் சூப்பரா போட்டு வச்சிருப்பீங்க, அங்கனக்குள்ள ஏதாவது ஒரு சண்டை எடுத்து உங்களை நீங்களே நெகட்டிவ் பேர் பண்ணிக்குவீங்க. அதாவது ஒரு ஆதாயம் வேணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு எனக்கு முதல் மரியாதை வேணும், இல்ல எனக்கு ஆதாயம் வேணும், எனக்கு அது வேணும், இது வேணும்னு நினைச்சுக்கிட்டு உங்களோட மரியாதையை நீங்களே கெடுத்துக்குவீங்க. மரியாதை கெட்டு போகும், கௌரவம் கெட்டு போகும் ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நேரத்துல. ஏன்னா அந்த குருவும் சுக்கிரனும் சேரும் போதுல ராசி அதிபதி தன்னையே கடவுளா பார்க்கணும். அது எப்படி மனுஷனை கடவுளா பார்க்க முடியும்? அந்த நினைப்பு உங்களுக்கு வரும். அந்த நினைப்பு வரதுனால நிறைய சிக்கல்கள் வரும். உங்களை மிகப்பெரிய ஆளா பார்க்கணும், நீங்க பிராண்ட் ஆகணும் அப்படின்னு நினைச்சு ஏதாவது நீங்க பண்ண போக அதனால இழப்பீடுகள். ரொம்பலாம் உங்களை உயர்த்தி யார்ட்டையும் பேச வேண்டாம். அதாவது மக்கள் உயர்த்தி பேசட்டும்,
தற்பெருமை பேசிக்காதீங்க. பேசுனீங்கன்னா அதுதான் உங்களுக்கு இந்த காலகட்டத்துல அசிங்கத்தை தரும். சரிங்களா? மத்தபடி எந்த ஒரு பாதிப்புமே இல்ல. எல்லாமே நல்லா இருக்கு. இந்த சூரியனோட அமைப்பு கொஞ்சம் பத்தாம இருக்கு. மேலதிகாரிகளிடமோ, அரசியல்வாதிகளிடமோ, அரசு அதிகாரிகளிடமோ, முதலாளிகளிடமோ தேவையில்லாத விஷயத்த பேசாதீங்க. நான் இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன். கௌரவத்துக்காண்டி அசிங்கப்படுவீங்க. கௌரவங்கிறதே என்ன? நம்ம பெருசா வாழ்றது. அந்த பெருசா நம்மளை பத்தி பேசுறதும் அப்படிங்கிறதுக்காண்டி அசிங்கப்படுறது. முதலாளி கிட்ட போய் உங்களோட பெரிய ஆள் நான் முதலாளி அப்படின்னு சொன்னா அவருக்கு பொறுக்குமா? மேலதிகாரிகள்கிட்ட போய் சார் உங்களோட நான் கெட்டிக்கிறேன் சார் அப்படின்னு சொன்னோம்னா அவங்களுக்கு பொறுமையா இருக்குமா? அந்த தன்மையை இப்ப நீங்க வெளிப்படுத்துவீங்க. நீங்க புத்திசாலிகள் தான், நான் இல்லைன்னே சொல்லல. உங்களோட மேலதிகாரிகள்கிட்ட அதை காட்டாதீங்க அப்படிங்கிறத சொல்றேன். சுக்கிரன் கேதுவோட சேர்றதுனால அந்த மேலதிகாரிகள்லாம் உங்களை முட்டாள் அப்படிங்கிற மாதிரி ஆக்கிடுவாங்க. ஸோ அதுல கொஞ்சம் கவனமா இருங்க. சரிங்களா? அடுத்தது மிருகசீர நட்சத்திரக்காரர்கள். மிருகசீர நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் பூமி பாக்கியமும் வாகன பாக்கியமும் நல்லா இருக்கு. மேலதிகாரிகளால் உயரதிகாரிகளால் அப்பாவால குடைச்சல்கள் இருந்தாலும் அந்த குடைச்சல்கள்லாம் தாண்டி நீங்க நினைச்சதை நினைச்ச மாதிரி முடிப்பீங்க அப்படிங்கிறத சொல்லலாம். தொழில் அற்புதமா இருக்கும். வேலை இல்லாத மிருகசீரிச நட்சத்திரக்காரர்களா இருந்தா இந்த காலகட்டத்துல வேலை வாய்ப்பை நண்பர்கள் மூலியமாக, ஏன் நண்பர்கள் மூலியமாக? 6க்கு 7ஆம் இடம் யாரு? 12ஆம் இடம் சொல்லக்கூடிய ஒரு மேசம். சோ அந்த மேசத்தால உங்களோட 6ஆம் பாவம், அதாவது நண்பர்கள், வேலை பார்க்குற இடத்துல இருக்கிற நண்பர்களால உதவி கிடைக்கும். இல்ல நண்பர்களால வேலை கிடைக்கும். மொத்தத்துல நண்பர்கள் உதவியோட இந்த காலகட்டத்துல வேலை வாய்ப்பு உருவாக்கி தரும் அப்படிங்கிறத சொல்லலாம். அதிகப்படியா நீங்க பார்க்க போற வேலை கணக்கு சம்பந்தப்பட்ட வேலை, இல்ல டேட்டா என்ட்ரி பண்ற வேலை, இந்த மாதிரி, அதாவது புதன் ஆதிக்கத்துக்கு உட்பட்ட வேலையா தான் இருக்கும். காரணம் என்ன? புதன் தான் டெம்பரவரியா எல்லா வேலையும் பார்க்க போறாரு. புதனால் உங்களுக்கு எல்லா வகையான, புதன் பாதிக்கப்படுறதுனாலே உங்களுக்கு வருமானம். ஸோ இந்த வருமானம் உங்களுக்கு பிக்ஸ்டு அப்படிங்கிற மாதிரியே ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தும். ஸோ இந்த அமைப்பு நல்ல அமைப்பு, பயன்படுத்திக்கங்க. அதே மாதிரி திருமணம் ஆகாதவர்களா இருக்கும் பட்சத்தில் திருமணம் சம்பந்தப்பட்ட அமைப்புகளை சிறு தள்ளி போடுறது உங்களுக்கு நல்லது. ஏன்னா செவ்வாய் ராசியில வந்தாலும் நல்ல நிலைமையில இருந்தாலும் அந்த கோபம்ங்கிறத உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது. பெர்ஃபெக்ஷன்ங்கிற ஒரு விஷயத்தை எதிர்பார்க்கறதுனால நிறைய பிரச்சனை வரும். ஸோ அதை கொஞ்சம் பார்த்து சரி பண்ணிக்கோங்க. சரிங்களா? மற்றபடி எந்த பாதிப்பும் இல்லை. எல்லாம் நல்லா இருக்கு. வீடியோ இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா லைக்ஸ் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற எதுவும் ஜோதிட ஆலோசனைக்கு கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க. நன்றி.